ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏலகிரி மலையில் இருக்கிற மலை கிராம திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம திருப்பத்தூர்லேருந்து ஏலகிரி மலையில் இருக்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏலகிரி மலை வந்து 14 வளைவு வந்து ஏறி வந்தாச்சு. இந்த வீடியோ எப்போ எடுத்தோமா, நம்ம பொங்கல் இருக்குது இல்லைங்களா, பொங்கலுக்கு நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அன்றைக்கி வந்து மாட்டு பொங்கலுக்கு ஏலகிரி மலையில் வந்து நிலா ஊரில் நல்ல பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ காலையில் வந்து மாடு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே நிறைய கோவில் திருவிழாவும் ஊர்வலமும் எல்லாம் இருக்கும். அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். காலையில் 11 மணிக்கு எல்லாம் மாடெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ மத்தியானம் நடந்த திருவிழாவை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சோ அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே நடந்த திருவிழா, அந்த மாரியம்மன் கோவில் ஃபெஸ்டிவல் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக நான் காட்டுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் வந்து மலை கிராம திருவிழானா எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம ஏலகிரி மலையில் நடந்த திருவிழா ரொம்ப விசேஷமாக செஞ்சாங்க. அந்த மலை கிராம திருவிழா அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நிலாவூர் வந்துட்டோம், வாங்க பார்க்கலாம்.
சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலாவூர் கிராமத்திலே அலங்காரமாகவும் அமைதியான முறையிலும் வீட்டிருக்கும் நமது கருணாநிதி அம்மன் தாயாரை பற்றி இந்த நிலாவூர் வீதியிலே இன்று நாம் அனைவர்களும் ஒன்று கூடி அந்த விழாவை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே எல்லா பொதுமக்களுக்கும் தாய் தந்தைமார்களுக்கும் நல்ல முறையாக வாழ்ந்து வாழ்வரிசை ஆகப்பட்டது. இன்னும் சற்று நேரத்திலே மாரியம்மன் கோவிலை தரிசனம் செய்துவிட்டு பிள்ளையார் கோவில் அருகில் சென்றடையும். அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலாவூர் கிராமத்தில் இதுபோல பல அற்புதமான காட்சிகளும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பொங்கல் விழாவில் பார்த்திங்கன்னா நம்ம நிலாவூரில் இருக்கிற கனகனாட்சி அம்மன் கோயிலில் தான் வெகு விமர்சையாக இந்த கோவில் திருவிழா நடந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மாரியம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க அப்படியே நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கோலாட்டம் ஆடுவாங்க. இதை தாண்டிட்டு நம்ம அங்கே போனோம்னா அங்கே கோயில் இருக்குது இல்லைங்களா, மாரியம்மன் கோயில், அங்கே பார்த்துட்டு வந்துடலாம். சாமி தரிசனம் பார்த்து முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் வந்து சாமி ஊருக்குள்ளே வருதுன்னுட்டு பட்டாசு வெடி போடுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நிகழ்வு. ஏன்னா வந்து சாமி ஊருக்குள்ளே வருதுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக வெடி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே மாடை கட்டி போட்டுட்டு இங்கே வந்து வேஷம் போட்டிருக்கோம். எதுக்காகனா அந்த காலத்தில் வந்து கால்நடைகளை வந்து இந்த கரடி, அது இல்லாமல் இந்த காற்று கருப்பு என்றாலும் சொல்லுங்களா, அதெல்லாம் வந்து கால்நடைகளை தாக்கும் அந்த மலையில். அப்போ இந்த அம்மனோட அருளால் தான் எல்லா கால்நடைகளும் காப்பாற்றப்பட்டது அப்படின்றதுக்காக இது காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கால்நடைகளை இங்கே கட்டி போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கரடி மாதிரி வேஷம் போட்டிருக்கோம், வந்து தாக்குற மாதிரி, அதே மாதிரி மோகினி மாதிரி இது பண்ணுறவங்க வந்து இது பண்ணுற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அதுக்காக தான் இந்த நிகழ்வு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எல்லா மாடுகளும் வந்து இந்த பட்டியில் அடைச்சி வச்சுட்டு நேற்று மாட்டு பொங்கலுக்கு சிறப்பான பூஜை எல்லாம் செஞ்சாங்க. இது மாட்டு பொங்கலுக்கு மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே பூஜை எல்லாம் முடிஞ்சு மாடெல்லாம் வந்து பட்டியிலேருந்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு வந்து மாடு வந்து விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் வந்து மாடு வந்து இப்போ இந்த ஒரு மாடு கோயில் மாடு மட்டும்தான் இருக்கும். அந்த கோயில் மாடுக்கு பூஜை எல்லாம் நடக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய பட்டி இருக்குது இந்த ஊருக்குள்ளே. எல்லா இடத்தாண்டையுமே சிறப்பாக வச்சு பூஜை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மாடுக்கு வந்து எல்லாமே அவங்க வந்து மஞ்சள், சந்தனம், குங்குமம் அப்படி எல்லாமே அந்த மாடுக்கு போட்டு அதை வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க கோயிலில். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து தேர் திருவிழா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நைட்டு வந்து கோயில் தேர் வந்து கோயிலை சுற்றி வரும். அது இல்லாமல் மாடு வந்து அப்போ வந்து மாட்டுக்கு வந்து அந்த கயிறெல்லாம் போட்டு ஆட்டம் காட்டுவாங்க. அதுவும் வெகு சிறப்பாக வேடிக்கையாக பண்ணுவாங்க. அது வந்து நைட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 7 மணி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மின் விளக்கில் ஜொலிக்குது கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா குளிர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து தை மாதன்றதுனால அது அப்போ எடுத்த வீடியோ. குளிர் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாமே வந்து நெருப்பு மூட்டை அங்கங்கே குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மாடு வந்து அந்த வடை மாதிரி போட்டு இங்கே வந்து ஆட்டம் காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சூப்பராக இருக்கும் பாருங்கள்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலில் இருக்கிற எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப அலங்காரத்தோடு இருக்கும் சுவாமிகள் எல்லாமே. தேர் திருவிழாவும் இருக்குது. விநாயகர் தான் இந்த தேரில் வருவார். எத்தனை பேர் இந்த தேர் திருவிழாவை பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஏலகிரி மலையில் இந்த கோயில் திருவிழாலாம் பார்த்துருக்கவங்க. ஸோ அங்கே வந்து அடுத்து என்ன நடந்துச்சு, நம்ம எதனா மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுதான் வந்து பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி. அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை பார்த்துட்டு போகலாம் வாங்க. அப்புறம் இது விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிவனும் நந்தி. இங்கே வந்து இந்த தூணில் இருப்பார் ஆஞ்சநேயர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் பொது கிணறு, தண்ணி பிடிக்கிறதுக்கு. இங்கே இருக்கிறவங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து மேல்மருவத்தூர் கோயில் ஒன்று இருக்கும், சுவாமி பங்காரு அடிகளாரோட சுவாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இந்த பங்காரு சுவாமி மேல்மருவத்தூர் அம்மனை அது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே வந்து மாடு வந்து பட்டியில் அடைச்சிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் பூஜை பண்ணாங்க இல்லைங்களா, இந்த மாடுக்கு தான் வந்து பூஜை பண்ணாங்க, கோயில் மாடு. இதை வந்து பட்டியில் அடைச்சிருப்பாங்க. மீதி ஊர் மாடு இருக்கு இல்லைங்களா, மற்றவங்க கொண்டாந்து அந்த மாடு வடம் பிடிச்சு அது விசேஷமாக செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த மாடு வடம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அந்த தேர் வந்து கோயிலை சுத்தம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நைட்டு 10 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது. நைட்டு 10 மணிக்கு நம்ம வந்து மலையிலேருந்து கீழே இறங்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இப்போயே வந்து 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துட்டு நம்ம ஏலகிரி மலை திருவிழா எப்படி இருக்குன்னுட்டு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.